ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த டேயில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா பக்திமயமாக இருந்தீங்க. ஏன்னா நான் குளிக்கலை, சும்மா திருநீர் மட்டும்தான் பூச்சிருந்தேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இன்றைக்கி காலேஜு, அதனால் பக்காவாக அவனும் கிளம்பிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டான். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சாதம், சுட சுட பார்த்தீங்கன்னா எக்கு குழம்பு. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, என்னால் எக்கு குழம்பு. அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா பீன்ஸ் பொரியல் அதுதான் வச்சுருந்தாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருந்துச்சு. ஸோ நானும் பார்த்ததும் பார்த்திங்கன்னா எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே நானும் ஒரு எக்கை வச்சு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வழக்கம் போல் கிளாஸ்க்கு கிளம்பியாச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்டு தான் கிளம்புனோம். ஸோ போவையில் பார்த்திங்கன்னா இந்த நோக்கியா மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களா, இலந்த பழ ஜாமு. ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு இந்த இலந்த பழ ஜாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே ஆக போகுது. ஸோ நாங்களும் கிளம்பிட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வழக்கம் போல் 1000 தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொங்கலுக்கு இந்த கரும்பு எல்லாமே கொடுப்பாங்கள்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி அப்படியே நாங்களும் வந்துட்டோம். ஸோ வந்ததும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த அக்கா வந்து வரல, லேட்டாக தான் ஆச்சு. அதனால நானும் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சென்டருக்கு வரவங்க எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓப்பன் பண்ணவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு அக்கா ஆரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா கர்ச்சீஃப் தான் அடித்தேன். பார்க்குறதுக்கு குட்டியாக தெரியலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு நான் தைக்கிறதுக்கே ஆரம்பித்தது. ஸோ பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கா அப்படி சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நானா இது தைச்சி அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியம். சரின்ட்டு அதெல்லாம் தைச்சி முடிச்சுட்டு வழக்கம் போல் அப்படியே நடந்து நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு. இப்போ பொங்கல் வேறு வருது, 1000 சும்மாவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்திருப்பாங்கள்ல, ஸோ பழனி முருகனுக்கு இந்த மாலை போட்டு போயிட்டு வந்தவங்களாம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அதையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுங்களையும் கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள குட்டி. ஸோ நல்லா கரும்பெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா பொங்கல் எங்களுக்கு இப்போயே வந்துருச்சு. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அந்த கரும்பு வாங்குறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவோம் நாங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்கள் மம்மியும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ சாரி, கரும்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் பேக்கரிக்கு போனேங்க, செம்ம பசியாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு தோணுச்சா பேக்கரிக்கு போய் இந்த சீஸ் பர்கர் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம், அந்தளவு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன் நான். ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதில் கொஞ்சோண்டு நானும் அவங்க முன்னாடி டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாய்.